தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை சென்னை கோயம்பேட்டில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை வரும் 29ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய சூழலில் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு தீபாவளிக்காக செல்லக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 26ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து வருகிற 28ஆம் தேதி வரை மொத்தமாக 4400 சிறப்பு பேருந்துகள், அதாவது ஏற்கனவே தினமும் இயக்கப்படக்கூடிய 2275 பேருந்துகளுடன் 4400 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் 10,064 தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதற்காக, அதனை தவிர்ப்பதற்காக போக்குவரத்து கழகம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. குறிப்பாக 5 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அதாவது தாம்பரம் சானிட்டோரியம், பூந்தமல்லி, அண்ணா நகர் மேற்கு, அதே போன்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் அதன் எதிரில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்பாகவும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்காலிக போக்குவரத்து நடைமேடையில் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து அங்கும் உரிய முறையில் பாதுகாப்பு பணிகளை போக்குவரத்து கழகம் மேற்கொண்டு வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. பயணிகள் எந்த விதமான சிரமமும் இன்றி இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஊர் சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து கழகம் செய்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தற்காலிக நடைமேடையில் உரிய வசதிகளையும் அதே போன்று முன்பதிவு செய்தவர்கள் விரைவில் சென்றடைவதற்கான உரிய தகவல்களையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இந்த தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்காக ஃபெடர் பஸ் எனக்கூடிய சிறப்பு பேருந்துகள் 200 இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.